மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசிக்காரங்க எப்போதுமே இயற்கையில் சிங்கம் போன்ற தைரியமும் எதையும் தாங்கக்கூடிய இதயம் கொண்டவர்கள் தான் நீங்கள். ஆனால் கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை பாதை அத்தனையும் எளிதானதாக இருக்கலை. நீங்கள் சந்தித்த சோதனைகளும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எவ்வளவோ இருக்குது. நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த கஷ்டங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? நெருப்பாற்றல்ல நீந்திய ஒரு காலம் போல இருந்தது. நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும், இருந்தாலும் நீங்க அதை கடந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளும் கஷ்டங்களும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும், நன்மைகளும் இன்னொரு பக்கம் ஏற்பட்டு கொண்டும் தான் இருக்கும். நீங்கள் எதை நினைத்து வருத்தப்பட, எதை நினைத்து சந்தோஷப்பட என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருந்தது. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த பண நெருக்கடி, வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற பழமொழிக்கு ஏற்ப எவ்வளவுதான் உழைத்தாலும் கையில் பணம் தங்காத நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அவசர தேவைகளுக்கு கூட அடுத்தவர்களிடம் கையேந்தக்கூடிய சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது உங்களுடைய சுய கௌரவத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஈகோவையும் அது நிச்சயமா பாதிக்க வைத்திருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள், ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த சின்ன சின்ன அசம்பாவிதங்களும் சின்ன சின்ன பண நெருக்கடிகளும் உங்களை ஏமாற்றி விட்டு சென்ற சில நண்பர்களுடைய அந்த பணத்தினால் ஏற்பட்ட இழப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத அவமானத்தையும் தேவையில்லாத பாதிப்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தி விட்டது என்று தான் கூற வேண்டும். இரண்டாவதா, தொழில தடைகள். புதிய தொழிலை தொடங்கினாலும் அல்லது வேலையில் இருந்தாலும் உங்களது தகுதிக்குரிய அங்கீகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்திருக்காது. ஆனால் உங்களுக்கு எல்லா விதமான தொழிலுமே தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாதவங்களை கூட அவங்கள நம்பி எல்லா விதமான வேலைகளையும் செய்ய சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை நம்பி எல்லாமே தெரிந்தும் நம்ம பக்கம் எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறார்களே என்கிற ஒரு வருத்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து பல தொழில்களில் இருந்து நீங்கள் விலகிய காலங்களும் விலகிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு வேலையை முடிப்பதற்குள் 100 தடைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நின்றிருக்கும். உங்களை விட குறைந்த திறனை உள்ளவர்கள் முன்னேறும் போதும் உங்களுடைய உழைப்பு மட்டும் தேக்கம் அடைந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுவும் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உங்களது நல்ல குடும்பத்தாருக்கு புரியாமல் போனதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சோகம். நீங்க சொல்வது அவங்களுக்கு புரியாது. நீங்க செய்யக்கூடிய செயல்களும் நீங்க அவங்களுடைய நன்மைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற வேண்டும் என்று செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவர்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளையும் சொல்லி வைத்து விடுவார்கள். அதனால நீங்க செய்யக்கூடிய விஷயங்களையும் அவர்கள் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை வளர விடாமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிரியாக உங்களுடைய குடும்பமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். அன்பாக பேச நினைத்தாலும் அது சண்டையில போய் முடிந்திருக்கும். இதனால் சொந்த வீட்டிலேயே நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டது போல உணரவோ ஆரம்பித்திருப்பீங்க. நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியாது. அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், குழந்தைகள், பெற்றோர்கள், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் சொல்வதை ஒரு முறையாவது அவங்க காது கொடுத்து கேட்காங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்றதை மட்டும் நம்ம கேட்கணும் என்கிற ஒரு கோபம் உங்களுடைய மனதுக்குள்ளே இருந்து யாரிடமும் பேசாமல் போன அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததான், நண்பர்கள் இடத்துல ஒரு ஏமாற்றம். நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது கை கொடுக்காமல் பின்வாங்கி சென்றிருப்பார்கள். அவர்கள் பின் சென்ற அந்த காலமும் அவர்கள் பின்னாடி போன அந்த ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எவ்வளவோ அவமானங்களை வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க. பண ரீதியாக, தொழில் ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக, துரோகங்கள் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு ஏமாற்றங்களை நண்பர்கள் மூலமாக சந்தித்தீர்கள். சிலர் உங்களை பயன்படுத்தி கொண்டு காரியம் முடிந்ததும் துரோகம் செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர் நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருப்பார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அப்படி இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் உங்களுடைய மன அழுத்தம் எப்படி தெரியுமா இருந்தது? மேற்கூறிய அத்தனை காரணங்களாலும் இரவில் தூக்கம் இல்லாமலும் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்ற ஒரு தவிப்பும் கடுமையான மன அழுத்தமும் உங்களுடைய வாழ்க்கையை வாட்டி எடுத்துக்கொண்டே தாங்க இருந்தது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் இனிமே நாளை முதல் வரக்கூடிய நாட்கள்ல இருந்து நீங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. கோபத்தால் உங்களுடைய வாழ்க்கையில உறவுகள் பாதிக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவசர முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நஷ்டங்களை மட்டும்தான் தேடி கொடுக்கும். முடிந்த அளவுக்கு அவசர முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தலைகீழா மாற்றிக்கொள்ள வேண்டாம். முடிந்த அளவுக்கு மேசம் ராசி அன்பர்களே, உங்களிடம் எப்பொழுதுமே அவசரமான முடிவுகள் எடுக்கணும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதற்கான பதில் உடனே கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு மனதும் என்கிற ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு அவசரமான முடிவுகளை எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. தேவையற்ற செலவுகளை நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். தினசரி நீங்க செய்யக்கூடிய செலவுகளை எண்ணி பார்த்தாலே மாதம் ஆனால் என்ன ஆகிறது, வருடங்கள் ஆனால் என்ன ஆகிறது. ஆனால் உங்களுடைய செலவு குறைவாகத்தான் இருக்கும். உங்க கூட வரக்கூடிய நபர்களுக்கோ நண்பர்களுக்கோ
வீட்டிற்கோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டுக்காகவோ யாருக்காகவோ நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அந்த ஒரு செலவையும் நீங்கள் வெளியில் கடனாக கொடுத்த காசையும் எடுத்து பார்த்தாலே மாதம் மாதம் அவ்வளவு பணம் உங்களுடைய கைக்கு வர வேண்டிய ஒரு பணம் வெளியில் சுற்றி கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் உருவாகும். ஆனால் நீங்கள் மௌனம் காத்தீங்க அப்படின்னா வாக்குவாதத்திலிருந்து தப்பிக்கலாம். சில உறவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீடிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்துக்கோங்க. நாளை ஜூன் 20 சஷ்டி விரத நாள். இந்த ஒரு நாளில் நீங்கள் சில பரிகாரங்களையும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பதற்கும் சில விஷயங்களையும் நீங்கள் பண்ணணும். இதை நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவ்வளவு நன்மைகள் நடக்கும். முதலாவதாக நீங்கள் முருகனுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், சிவப்பு மலரை முருகப்பெருமானுக்கு இந்த மேஷம் ராசி அன்பர்கள் சமர்ப்பிக்கணும். உங்களின் அதிபதி செவ்வாய் பகவான். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். செவ்வாயின் காரக தத்துவம் கொண்ட மேஷம் ராசிக்கு செந்நிற மிகவும் உகந்தது. சஷ்டி நாளன்று காலையிலேயோ முருகப்பெருமானின் படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ சிவப்பு நிற மலர்களை, செவ்வரளி, செம்பருத்தி அல்லது சிவப்பு ரோஜா சமர்ப்பித்து நீங்கள் இந்த ஒரு நாளை நீங்கள் வழிபடலாம். இது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷத்தின் வீரியத்தை குறைத்து கோபத்தை கட்டுப்படுத்தி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இரண்டாவதா ஓம் சரவண பவ என்கிற அந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் நீங்கள் ஜெபிக்கலாம். பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு முருகனின் மூல மந்திரமான ஓம் சரவண பவ என்கிற மந்திரத்தை 108 முறைகள் நீங்கள் உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திர ஒலிகள் உங்களுடைய வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி கடுமையான மன அழுத்தத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை தேடி கொடுக்கும். அடுத்ததா பாலபிஷேகம் நீங்க செய்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு உதவியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொடுக்கும். சஷ்டி தினத்தன்று அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சுவாமி அபிஷேகத்திற்காக உங்களால் இயன்ற அளவுக்கு பசுவின் தூய பால் வாங்கி கொடுக்க வேண்டும். அபிஷேக பொருட்களுக்கு உதவி செய்வது உங்களுடைய தொழிலில் உள்ள தடைகளையும் பண நெருக்கடிகளையும் பனி போல உருக செய்யும். போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் இது தேடி கொடுக்கும். இதையும் நீங்க செய்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் நடக்கும். அடுத்ததா குழந்தைகளுக்கு நோட்டு அல்லது பேனா தானம், பேனாவை தானம் செய்யவும் வேண்டும். முருகப்பெருமான் நாணத்தின் வடிவம். எனவே சஷ்டி நாள்ல ஏழை எளிய பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில் போன்ற கல்வி உபகரணங்களை தானமாக நீங்கள் வழங்கலாம். அதுவும் சஷ்டி விரத நாளில் நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செயல்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எது கேட்டாலும் உங்களுடைய அதிபதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுப்பார். அதிபதிக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த நாள். மற்ற ராசிக்காரங்க வணங்குவதை விட நீங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். இது நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பாருங்கள். இந்த ஒரு தானம் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகளை நீக்கி அமைதியை தேடி கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் வளமாக்கவும் செய்யும். அடுத்ததா மாலை நேரத்தில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடணும். மாலை 6 மணி அளவில் பிரதோஷம் மற்றும் கோதூளி நேரம் என்று அழைப்பார்கள். உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலோ அல்லது முருகன் கோவிலிலோ சுத்தமான பசுனை கொண்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த ஒரு தீப ஒளி உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த இருண்ட காலத்தை, அதாவது ஏமாற்றங்கள், நஷ்டங்களை நீக்கி புதிய ஒளிமயமான பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டி கொடுக்கும். எனவே வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. இந்த ஜூன் 20 சஷ்டி விரத நாளில் மேஷம் ராசிக்காரர்களை நீங்கள் முழு மனத்துடன் முருகனை சரணடைந்தால் இதுவரை நீங்கள் பட்ட துயரங்கள் யாவும் நீங்கி வாழ்வில சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வருவது உறுதி. இதனை மட்டும் செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இது நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மேஷம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து செய்து வர சொல்லுங்கள். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இருந்து உங்களுக்கு விடுதலையை தேடி கொடுக்கும். அடுத்ததா பாலபிஷேகம் நீங்க செய்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு உதவியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொடுக்கும். சஷ்டி தினத்தன்று அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சுவாமி அபிஷேகத்திற்காக உங்களால் இயன்ற அளவுக்கு பசுவின் தூய பால் வாங்கி கொடுக்க வேண்டும். அபிஷேக பொருட்களுக்கு உதவி செய்வது உங்களுடைய தொழிலில் உள்ள தடைகளையும் பண நெருக்கடிகளையும் பனி போல உருக செய்யும். போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் இது தேடி கொடுக்கும். இதையும் நீங்க செய்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் நடக்கும். அடுத்ததா குழந்தைகளுக்கு நோட்டு அல்லது பேனா தானம், பேனாவை தானம் செய்யவும் வேண்டும். முருகப்பெருமான் நாணத்தின் வடிவம். எனவே சஷ்டி நாள்ல ஏழை எளிய
பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில் போன்ற கல்வி உபகரணங்களை தானமாக நீங்கள் வழங்கலாம். அதுவும் சஷ்டி விரத நாளில் நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செயல்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எது கேட்டாலும் உங்களுடைய அதிபதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுப்பார். அதிபதிக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த நாள். மற்ற ராசிக்காரங்க வணங்குவதை விட நீங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். இது நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பாருங்கள். இந்த ஒரு தானம் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகளை நீக்கி அமைதியை தேடி கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் வளமாக்கவும் செய்யும். அடுத்ததாக மாலை நேரத்தில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடணும். மாலை 6 மணி அளவில் பிரதோஷம் மற்றும் கோதூளி நேரம் என்று அழைப்பார்கள். உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலோ அல்லது முருகன் கோவிலிலோ சுத்தமான பசுனை கொண்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த ஒரு தீப ஒளி உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த இருண்ட காலத்தை, அதாவது ஏமாற்றங்கள், நஷ்டங்களை நீக்கி புதிய ஒளிமயமான பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டி கொடுக்கும். எனவே வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. இந்த ஜூன் 20 சஷ்டி விரத நாளில் மேசம் ராசிக்காரர்களை நீங்கள் முழு மனத்துடன் முருகனை சரணடைந்தால் இதுவரை நீங்கள் பட்ட துயரங்கள் யாவும் நீங்கி வாழ்வில சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வருவது உறுதி. இதனை மட்டும் செய்து பாருங்க. உங்களுடைய